ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன் குழம்பு செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் ஒரு 3 பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன முடியளவு தேங்காய், ஒரு 5 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மீன் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம புளிக்கரசம் சேர்க்க போகிறோம். அது நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புளிக்கரைசல் ஃபுல்லாக இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே போதும், இந்தளவு குழம்பு போதும்னா நீங்கள் இப்படி விட்டுறலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள்னால் இந்த தனியா, மஞ்சள், மிளகா எல்லாம் சேர்த்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர். அது 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துட்டு, காரம்லாம் நீங்கள் வேணும்னா கூட வேணுன்னா போட்டுக்கலாம். கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் பாதி அளவு தான் இதில் சேர்க்க போகிறோம். மீதி மீன் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பாதி அளவு இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். தேங்காய் கம்மியாக சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் வேகிறது கொஞ்சம் லேட்டாகும், மீனோட வேகும். அதனால் மாங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் மீன் நம்ம சேர்க்க போகிறோம். மாங்காய் சேர்த்தாச்சு. இப்போ வெந்துட்டுருக்கு பாருங்கள். மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் மீன் சேர்த்து ஒரு 5 to 10 minutes வச்சோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புல ஃபுல்லாக மூழ்கி இருக்க மாதிரி வச்சுட்டா போதும். அதை திருப்பிலாம் விடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டுடலாம். மீன் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா மீனையும் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 10 minutes விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 minutes போதும். 5 minutes விட்டிங்கனாலே மீன் சீக்கிரம் வந்துடும்.
ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால இவ்வளோ டைமிங் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதிக்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வேறு நல்லா கொதிக்குதான், நல்லா கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு, மீனும் வெந்திருக்கும். வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா கரைஞ்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் மாங்காய் சேர்த்து இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.